விவாகரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருவோணத்திற்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. அதே போல் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி வாய்ப்புகள் அதிகம். அவங்க குடும்பத்தில் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மசாபம் மாதிரி, அவங்கெல்லாம் ஜென்மசாபம் மாதிரி. அவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணுறதும் ஒன்று தான், பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான். கல்யாணம் பண்ணி ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமே இருக்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா உன் ஜாதகத்தில் உன்னுடைய சூழ்நிலைகள் முதல்ல உன் ஜாதகத்தை எடுத்து பாரு. உனக்கு நல்லா இருக்கா, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் உன்னை அனுசரித்து உனக்கு எல்லாமே பண்ணி போகிற மாதிரி கல்யாணம் பண்ணு. நல்லபடியாக இருக்கா பண்ணு. இல்லையா நீ ஒரு வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் இருந்துட்டு நீ இது பண்ணிட்டு போகிறதுக்கு அது வாழ்க்கை, நீ கல்யாணமே பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள். எது செஞ்சாலும் பார்த்து யோசித்து நிதானித்து செய்யுங்க. அப்போ தான் வந்து அந்த ராசிக்கே வந்து சில விஷயங்கள் நல்லா இருக்கும். சொத்து சேர்க்கும் மனப்பான்மை இருக்கும். அனைத்தையும் திட்டமிட்டு செய்வதால் சிறந்த வீடு, நலம், தங்கம் சேரும். தாமதமாக